சாதி ஒழியாமல் தீண்டாமை ஒழியாது, சாதி கொடுமைகள் ஒழியாது என்பதை அழுத்தமாக வலியுறுத்தியவர் அம்பேத்கர். அவருடைய தேவையும் இன்றைக்கு மகத்தான தேவையாக இருக்கிறது. டாக்டர் அம்பேத்கரை நினைவு கூறுகிற அனைவரும் அவர் தூக்கி பிடித்திருக்கிற சாதிய கட்டமைப்பு ஒழிக்கிற, தீண்டாமை கொடுமைக்கு முடிவு கட்டுகிற அந்த போராட்டத்தில் ஒன்றிணைய வேண்டும் என இந்த நேரத்திலே கேட்டு, இத்தனை ஆண்டு காலம் நாடு விடுதலை அடைந்து ஆன பிறகும் கூட இன்றைக்கும் இந்தியாவிலே மிக கேவலமான முறையிலே தீண்டாமையும் வன்கொடுமையும் நீடித்து கொண்டிருக்கின்றன. எனவே ஆளும் வர்க்கங்கள் அதற்கு எதிரான உறுதியான நடவடிக்கை தவறிவிட்ட சூழ்நிலையில் உழைக்கும் வர்க்கம் இதர ஜனநாயக இயக்கங்கள் ஒன்றிணைந்து இந்தியாவிலே சாதி அமைப்பை ஒழித்து கட்டுவதற்கான போராட்டத்தை வலுவாக முன்னெடுத்து செல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. இந்த அரசியல் சாசனத்தினுடைய அடிப்படையை தகர்க்க முயற்சிக்கிறார்கள். மதச்சார்பின்மைக்கு வேட்டு வைக்கிறார்கள். அதே போன்று ஜனநாயக அமைப்புக்கே குழி தோண்டி புதைக்கிறார்கள். அம்பேத்கர் உருவாக்கிய அரசியல் சாசனத்தின் பல பிரிவுகளை நீக்கி பாராளுமன்றத்தில் பல சட்டங்களை நீக்கிவிட்டார்கள். முதலாளிகளுக்கு ஆதரவான பிரிவுகளை அல்லது தேசத்துக்கு கேடு விளைவிக்கக்கூடிய பிரிவுகளை உழைப்பாளி மக்களுக்கு சாதகமான பிரிவுகளை போக்கியிருக்கிறார்கள். டாக்டர் அம்பேத்கர் எந்த நாட்டிலே ஒரு மதவெறி சக்திகள், சனாதன சக்திகள் இருக்கக்கூடாது, அனைத்து மதங்களை சார்ந்த மக்களும் இணைந்து சகோதரத்தோடு வாழ வேண்டும் என்று வழிகாட்டினாரோ, அதற்கான அரசியல் சாசனத்தை உருவாக்கி தந்தாரோ, அவருடைய நினைவு தினத்தன்றே பாபர் மசூதியை இடித்து இந்த நாட்டின் மத ஒற்றுமையை நாங்கள் எப்போதும் அனுமதிக்க மாட்டோம் என்று சவால் விடுகிற முறையிலே தான் பாஜகவும் சனாதன சக்திகளும் ஆர்எஸ்எஸும் இன்றைக்கு கொக்கரித்து கொண்டிருக்கிற நினைவாக இன்றைக்கு அமைந்திருக்கிறது. இல்லை, ஆர்எஸ்எஸ் பாஜகவை பொறுத்தவரையில் இன்றைக்கி இருக்கிற அந்த அரசியல் சாசனத்தை அவர்கள் அடிப்படையில் ஏற்றுக்கொண்டவர்கள் அல்ல. அந்த சாசனம் நிறைவேற்றப்படுகிற அன்னைக்கே ஆர்எஸ்எஸ் நிறைவேற்றிய தீர்மானத்தில் இந்த அரசியல் சாசனத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, மனுநீதி தான், மனு தர்மத்தை தான் நாங்கள் அரசியல் சாதனமாக கருதுகிறோம் என்று சொன்னாங்க. எனவே அவங்க வேகமாக இதனுடைய அடிப்படைகளை எல்லாம் தகர்த்து மனித சூத்திரத்தை, மனுநீதியை இந்தியாவுடைய அரசியல் சாசனமாக ஆக்குகிற முயற்சியை அவங்க மேற்கொள்கிறாங்க. எனவே நிச்சயமாக பாஜக, ஆர்எஸ்எஸ் இந்த அரசியல் சாசனத்தை எவ்வளவு சீக்கிரம் சீர்குலைக்க முடியுமோ சீர்குலைக்க நடவடிக்கைகளை மேற்கொள்கிறாங்க. அதை எதிர்த்து தான் இந்திய நாட்டு மக்கள் ஒன்று திரண்டு போராட வேண்டும் என்று நாம் வற்புறுத்துகிறோம். அம்பேத்கர் அவர்களுடைய நினைவு தினத்தன்று இன்றைக்கு அவருக்கு தேசமே மரியாதை செலுத்திக் கொண்டிருக்கிறது. உண்மையில் இன்றைய சூழலில் அம்பேத்கருடைய கருத்துக்களும் அவருடைய பங்களிப்பும் ஒரு மகத்தான பங்களிப்பை செலுத்தி கொண்டிருக்கின்றன. குறிப்பாக சொல்லப்போனால் அவர் உருவாக்கிய அரசியல் சாசனம் இன்றைக்கு உலகத்துக்கே ஒரு முன்னுதாரணமான சாசனமாக இருக்கிறது. இந்தியாவிலே மதச்சார்பின்மையையும் ஜனநாயக அமைப்பையும் பெரிய அளவுக்கு பலப்படுத்தி இருக்கக்கூடிய அதற்கான அஸ்திவாரத்தை கொண்ட அமைப்பு. நாம் கூட அதில் வெள்ளைக்காரங்காலத்தில் சட்டங்கள் இருக்கிறது, எடுக்க வேண்டும் என்று வற்புறுத்துகிற நேரத்தில் இன்றைக்கு பாரதிய ஜனதா அரசு, ஆர்எஸ்எஸ் தலைமையிலான அரசு இந்த அரசியல் சாசனத்தினுடைய அடிப்படையை தகர்க்க முயற்சிக்கிறார்கள். மதச்சார்பின்மைக்கு வேட்டு வைக்கிறார்கள். அதே போன்று ஜனநாயக அமைப்புக்கே குழி தோண்டி புதைக்கிறார்கள். அம்பேத்கர் உருவாக்கிய அரசியல் சாசனத்தின் பல பிரிவுகளை நீக்கி பாராளுமன்றத்தில் பல சட்டங்களை நீக்கிவிட்டார்கள். முதலாளிகளுக்கு ஆதரவான பிரிவுகளை அல்லது தேசத்துக்கு கேடு விளைவிக்கக்கூடிய பிரிவுகளை உழைப்பாளி மக்களுக்கு சாதகமான பிரிவுகளை போக்கியிருக்கிறார்கள். எனவே இன்றைய சூழலில் அத்தகைய அம்சங்களை கண்டித்து அம்பேத்கரை, அவருடைய கருத்துக்களை, அரசியல் சாசனத்தை உயர்த்தி பிடிக்க வேண்டும். இந்தியாவில் தீண்டாமை கொடுமைகளுக்காக அதனை எதிர்த்து சாதி ஒழிப்பிற்காக அவர் வகித்த பாத்திரம் மகத்தானது, ஈடு இணையற்றது. இந்தியாவில் சாதி ஒழியாமல் தீண்டாமை ஒழியாது, சாதி கொடுமைகள் ஒழியாது என்பதை அழுத்தமாக வலியுறுத்தியவர் அம்பேத்கர். அவருடைய தேவையும் இன்றைக்கு மகத்தான தேவையாக இருக்கிறது. இத்தனை ஆண்டு காலம் நாடு விடுதலை அடைந்து ஆன பிறகும் கூட இன்றைக்கும் இந்தியாவிலே
மிக கேவலமான முறையில் தீண்டாமையும் வன்கொடுமையும் நீடித்து கொண்டிருக்கின்றன. எனவே ஆளும் வர்க்கங்கள் அதற்கு எதிரான உறுதியான நடவடிக்கை தவறிவிட்ட சூழ்நிலையில் உழைக்கும் வர்க்கம் இதர ஜனநாயக இயக்கங்கள் ஒன்றிணைந்து இந்தியாவிலே சாதி அமைப்பை ஒழித்து கட்டுவதற்கான போராட்டத்தை வலுவாக முன்னெடுத்து செல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. எனவே அம்பேத்கருடைய நினைவு தினத்தன்று அவர் உருவாக்கிய அரசியல் சாசனத்தை பாதுகாப்போம், சாதி ஒழிப்புக்காக உறுதியாக போராடுவோம் என்ற முறையிலே உறுதி எடுத்துக்கொண்டு அதற்கான பணியிலே நம்ம இணைத்துக் கொள்வோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் மாமேதை டாக்டர் அம்பேத்கர் அவருடைய 66வது நினைவு தினம். நாடு முழுவதும் டாக்டர் அம்பேத்கர் அவருடைய நினைவு தினத்தை வீர வணக்க நாளாக நாம் அனுஷ்டித்து கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே தான் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட தினமும் இன்றைய தினமாக இருக்கிறது. வரலாற்றை எப்படி சனாதன சக்திகள் பின்னி பிணைத்து வைத்திருக்கார் என்பதற்கு இது ஒரு நல்ல எடுத்துக்காட்டு என்றுதான் நான் குறிப்பிட விரும்புகிறேன். டாக்டர் அம்பேத்கர் எந்த நாட்டிலே ஒரு மதவெறி சக்திகள் சனாதன சக்திகள் இருக்கக்கூடாது, அனைத்து மதங்களை சார்ந்த மக்களும் இணைந்து சகோதரத்தோடு வாழ வேண்டும் என்று வழிகாட்டினாரோ, அதற்கான அரசியல் சாசனத்தை உருவாக்கி தந்தாரோ, அவருடைய நினைவு தினத்தன்றே பாபர் மசூதியை இடித்து இந்த நாட்டின் மத ஒற்றுமையை நாங்கள் எப்போதும் அனுமதிக்க மாட்டோம் என்று சவால் விடுகிற முறையிலே தான் பாஜகவும் சனாதன சக்திகளும் ஆர்எஸ்எஸும் இன்றைக்கு கொக்கரித்து கொண்டிருக்கிற நினைவாக இன்றைக்கு அமைந்திருக்கிறது. இந்திய வரலாற்றில் மிகச்சிறந்த சிந்தனையாளராக, மிக சிறந்த வரலாற்று அறிஞராக, சட்ட நிபுணராக பல்வேறு திறமைகளை கொண்டிருக்கிற ஒரு ஆளுமையாக உயர்ந்தவர் தான் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். எனவே அப்பேற்பட்ட அம்பேத்கர் தூக்கி பிடித்திருக்கிற சனாதன சக்திகளை வீழ்த்துகிற, மதவெறி சக்திகளுக்கு இந்த மண்ணிலே இடமில்லை என்று சொல்லுகிற, சாதிக்கு ஆணிவேராக இருக்கிற நிலப்பிரபுத்துவ உறவுகளை அறுத்து எழுகிற அப்படிப்பட்ட நல்ல உறவுகளை மேம்படுத்துவதற்கான நாளாக இந்த நாளை நாங்கள் கடைபிடிக்கிறோம் என்று தான் நான் இன்றைக்கு சொல்ல விரும்புகிறேன். அம்பேத்கரை பற்றி பலரும் இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருந்தாலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஏதோ நாவிலே மட்டும் அம்பேத்கரை கொண்டாடுவதோடு நிறுத்திவிடாமல் உள்ளார்ந்த பூர்வமாக அவருடைய கொள்கைகளை இந்த நாட்டிலே அரங்கேற்ற வேண்டும், நிறைவேற்ற வேண்டும் என்பதில் பிடிவாதமாக இருக்கிற இயக்கம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. சாதி ஒழிப்பு என்கிற களத்தில், தீண்டாமை ஒழிப்பு என்கிற களத்தில் மற்ற எந்த கட்சியை விட தலைநிமிர்ந்து நிற்கிற சாதனைகளை படைத்திருக்கிற இயக்கம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்பதை நான் பெருமையோடு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். டாக்டர் அம்பேத்கரை நினைவு கூறுகிற அனைவரும் அவர் தூக்கி பிடித்திருக்கிற சாதிய கட்டமைப்பு ஒழிக்கிற, தீண்டாமை கொடுமைக்கு முடிவு கட்டுகிற அந்த போராட்டத்தில் ஒன்றிணைய வேண்டும் என இந்த நேரத்திலே கேட்டு, அனைவரும் அவருடைய அந்த பயணத்திலே இணைந்து செயல்பட வேண்டும் என்று இந்த நேரத்திலே உறுதியேற்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அரசியலமைப்பு சட்டத்தில் நிறைய சட்டங்கள் திருக்கிறாங்க. மேலும் இந்த திருத்தம் மேற்கொள்வது எதுவுமே அனைத்து கட்சிகளோட அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினரோட ஒப்புதல் வாங்கிட்டு திருத்தணும். ஆனால் இது எதையுமே பாஜக அரசு மதிக்காமல் கடலடியாக அவங்க திருத்தம் செஞ்சுட்டு இருக்காங்க. இது எப்படி பார்க்குறாங்க? இல்லை, ஆர்எஸ்எஸ் பாஜகவை பொறுத்தவரையில் இன்றைக்கி இருக்கிற அந்த அரசியல் சாசனத்தை அவர்கள் அடிப்படையில் ஏற்றுக்கொண்டவர்கள் அல்ல. அந்த சாசனம் நிறைவேற்றப்படுகிற அன்னைக்கே ஆர்எஸ்எஸ் நிறைவேற்றிய தீர்மானத்தில் இந்த அரசியல் சாசனத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, மனுநீதி தான், மனு தர்மத்தை தான் நாங்கள் அரசியல் சாசனமாக கருதுகிறோம் என்று சொன்னாங்க. எனவே அவங்க வேகமாக என்னுடைய அடிப்படைகளை எல்லாம் தகர்த்து மனித சூத்திரத்தை, மனுநீதியை இந்தியாவுடைய அரசியல் சாசனமாக ஆக்குகிற முயற்சியை அவங்க மேற்கொள்கிறாங்க. பாராளுமன்றத்திலேயோ எதிர்க்கட்சிகளையோ மற்ற கட்சிகளையோ கலந்து பேசுகிற எந்த ஏற்பாடும் இல்லை. எனவே நிச்சயமாக பாஜக, ஆர்எஸ்எஸ் இந்த அரசியல் சாசனத்தை எவ்வளவு சீக்கிரம் சீர்குலைக்க முடியுமோ சீர்குலைக்க நடவடிக்கைகளை மேற்கொள்கிறாங்க. அதை எதிர்த்து தான் இந்திய நாட்டு மக்கள் ஒன்று திரண்டு போராட வேண்டும் என்று நாம் வற்புறுத்துகிறோம். இல்லை, அது சம்மந்தமாக நான் கருத்து தெரிவிக்க விரும்பலை. எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் வெறும் வாயளவில் மட்டும் அம்பேத்கரை பேசாமல் உளப்பூர்வமாகவே அம்பேத்கர் தூக்கி பிடித்திருக்கிற சாதிய கொடுமைகளை ஒழிக்க, சனாதன சக்திகளை ஒழிக்க, தீண்டாமை கொடுமையுடைய ஆணிவேரை அறுக்கிற அந்த போராட்டங்களில் நாங்கள் களத்தில் நின்று போராடி கொண்டிருக்கிறோம்.